கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக சாமானியர்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை செய்தியாளர் காதர் உசேன் வழங்க காத்திருக்கிறார். காதர் உசேன், தஞ்சையை பொறுத்தவரைக்கும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி? அதாவது பூங்குழலி, தொடர்ந்து 20 நாட்களில் தொடர்ந்து 6வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை என்பது கடுமையாக உயர்ந்துள்ளது. 101 ரூபாய் விற்கப்பட்ட பெட்ரோல் தற்பொழுது 108 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா டீசல் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 20 நாட்களில் 6 முறை பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருப்பது சாமானிய மக்களின் அடித்தட்டு மக்களை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆட்டோ, டாக்ஸி ஓட்டுநர்கள், அதே போல வாகன ஓட்டுநர்கள், ரெப்ரசன்டேட்டிவ், அதே போல டெலிவரி செய்யக்கூடிய வாகனங்களை ஓட்டுபவர்கள் என்பவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றாடம் பெட்ரோல் போடுபவர்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து அவங்கள்ட்ட கேட்போம். சார், இந்த பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கும் உயர்ந்திருக்கு. 101 ரூபா இருந்து 108 ரூபாய் இருக்கு இந்த 20 நாள்ல. எப்படி பாக்குறீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி பெட்ரோல் எத்தனை வாட்டி போடுவீங்க? என்ன ஏது எவ்வளவு போடுவீங்க? முன்னாடி 200 ரூபா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 100 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். பெட்ரோல் விலை ஏறுறது மறுபடியும் பழைய மாதிரி மற்ற எல்லா விஷயத்தையும் பாதிக்குமோ அப்படின்ற பயமும் இருக்கு. எல்பிஜி அந்த பிரச்சனையே இப்போ இன்னும் இருக்கதான் செய்யுது. விலையேற்றம் அதுலேயும் பண்ணியிருக்காங்க. அதான். நீங்க ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கீங்க. இப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல் டீசல் போடுவீங்க? இப்ப எவ்வளவு போடுறீங்க? இந்த அளவுக்கு உயர்த்தி மக்கள்கிட்ட வாங்க முடியுதா? இல்ல சார், முதல்ல 200 ரூபா 300 ரூபாய் போட்டுக்கிருந்தேன். இப்போ 100 ரூபா தான் போட முடியுது. டீசல் இப்ப அநியாய ரேட்டு 100 ரூபா விற்கிறாங்க. முதல் 91 ரூபா இருந்துச்சு. இப்போ 100 ரூபா அதிக ரேட்டு. இப்போ 9 ரூபா ரேட்டு ஏறி இருக்கு. 20 நாள் அதிகமா இவ்வளவு ரேட்டு ஏறி இருக்கு. மக்கள்கிட்ட அதிகமா பணமும் கேட்க முடியல. கேட்கற எப்ப போனாலும் அந்த 50, 100 அது மட்டும் தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால விலைவாசி அதிகமா ஏறுது. நாங்களும் என்ன பண்றதுன்னு அவங்க அதான் யோசிக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டம். யார்ட்டையும் கேட்க முடியல, கூடையும் கேட்க முடியல. வரவங்க அண்ணாட காய்ச்சா தான் இருக்காங்க. அவங்க நாங்கள் மளிகை ஜாமான்லாம் ரேட்டு எங்களுக்கு ஏறி தான் போய் நாங்கள் என்ன பண்ணுறது? வீட்டில் 4 பெட்ரோல் தான் போட்டு யூஸ் பண்ணிடுவோம். வரவங்க 50 மேலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 50, 70 அதுக்கு மேலே எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே 200 ரூபாய்க்கு போடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 300 ரூபாய்க்கு போட வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்பட்ட அளவிற்கு போதுமான அளவிற்கு பொதுமக்களிடம் தங்கள் வாடகை வாங்க முடியவில்லை. அவர்கள் என்ன வாடகை கொடுக்கிறார்களோ அதே வாடகை தான் கொடுக்கிறார்கள். இதன் காரணமாக பொருளாதாரத்தில் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறக்கூடிய இவர்கள் இந்த விலையேற்றம் காரணமாக மற்ற பொருட்களின் விலை உயருமோ என்ற அச்சத்தில் இருப்பதாகவும் ஒரு வாகன ஓட்டி கூறியதை பார்த்தோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமையில தான் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் உசேன். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.